பீகாருக்குள்ளேயும் சில மொழிகள் பேசப்படுது. போஜ்புரி, மைதிலி அப்படின்னு 2 மொழி உள்மொழியாக இருக்கிறது. ராஜஸ்தான் இருக்கிறது. இந்த மொழிகளுக்கு மெல்ல மெல்ல ஒரு சில சிறு சிறு வேறுபாடுகளோடு இந்தியோடு இருக்கிறது போல் இருக்கிற நிலையில் இருக்கும். இந்தியை கற்றுக்குவாங்க, அவனுடைய இணை மொழி போல் இருக்கலாம். ஆனால் அங்கே என்ன ஆகிடுதுன்னா, அந்த மைதிலி, போஜ்புரி அப்படிங்கிற மொழி இன்றைக்கி முழுமையான அடையாளங்களை இழந்த நிலையில் இருக்கிறதா தான் இன்றைக்கி ஆய்வுகள் தெரிவிக்குது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ தமிழர்கள் அரசு அதிகாரம் இல்லாத சில இடங்களில் வாழ வேண்டிய நிலைமை இருக்குது இப்பயும். பிரிட்டிஷ் கயானா, மொரிஜியஸ், ரீயூனியன் தீவுகள், இந்த மாதிரி இடங்களில், அந்தமான் தீவு மாதிரி இருக்கிற இடங்களில் இன்றைக்கு 2 தமிழை தெரியாத தலைமுறை அங்கே வளர்ந்துக்கிட்டு வருது. காரணம், அந்த நாட்டுடைய மொழி, அங்கே இருக்கிற தட்பவெப்ப சூழல், அவரோட மொழியற்ற தமிழ் தெரியாத தமிழர்களை உருவாக்கிற நிலை இன்றைக்கு நடைமுறை இருக்குது. இப்படி மெல்ல மெல்ல இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்களுடைய கட்டமைப்பு உடைத்து விட்டால் இவர்கள் நினைக்கிற மத ரீதியான ஒற்றுமையை உருவாக்கிட முடியும் என்று கருதுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு இங்கே ஒரு அடையாளம் கிடையாது. இல்லாத ஒரு அடையாளத்தை உருவாக்க திட்டமிடுகிறார்கள். ஒரு பிரெஞ்சு பழமொழி உண்டு, ஒரு நாட்டை வெல்ல வேண்டுமாயின் அந்த நாட்டினுடைய பண்பாட்டில் கைவை, மொழியை சிதை, ஊறு செய், நாடு உன்வசமாகும் அப்படின்னு ஒரு பிரெஞ்சு பழமொழி. அப்போது தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு மீது கடவுள் பெயரால், உணவு பழக்க வழக்க கலாச்சாரத்தின் பெயரால் இன்றைக்கு அது தொழிலாளருடைய வருகையின் அடிப்படையில் இங்கே சில ஊழல்வாதிகளுடைய தேவையும் கருதி நீங்கள் படையெடுத்து வருகிறார்கள் வடநாட்டு தொழிலாளர்கள். இந்த மாதிரியான நிலை தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பை உடைப்பது. இது திட்டமிட்ட செயல்பாடு. இதனுடைய ஒரு செயல்பாடு தான் இன்றைக்கு உச்சமாக கல்வி மீது அவர்கள் தன்னுடைய கண்ணை செலுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே மெல்ல மெல்ல எல்லா அடையாளத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கிறோம். நம்முடைய முருக வழிபாடு உயர்ந்தோங்கி இருக்க வேண்டிய இடத்துல குன்று இருக்க இடமெல்லாம், குமரன் இருக்க இடமெல்லாம் மாறி போய் இன்றைக்கி வேறு சில வழிபாடும் இருக்கும். இன்றைக்கி அனுபவ வழிபாடு வரும், ராமர் வழிபாடு வரும், ஒரு பெருந்தெய்வ கோட்பாட்டை சாய்ராம் வழிபாடு இப்படிலாம் இருக்கு பாருங்கள். இது எல்லாமே இந்த மண்ணுடைய பண்பாட்டு படையெடுப்பு. ஒவ்வொரு துறையிலையும் இயங்குற திட்டமிட்டு இயங்குறாங்க.